சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுறாங்க, பிறந்த குழந்தையெல்லாம். திருமண வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒன்று டிவோர்ஸ் ஆகி வருது, இல்லை அவங்க கணவனோ ஒரு கற்பனை உலகத்தில் தான் இருப்பாங்க. எல்லாவற்றிலும் பிரம்மாண்டம். சூசைடுங்கிற மாதிரி தற்கொலை இருக்கலாம், ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கலாம், இல்லைன்னா யாராவது கொலை பண்ணி ஒரு பங்களா கட்டணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க அவங்க மோஸ்ட்லி. அதாவது நிறைய விஷயங்கள் தகப்பனார் அப்படிங்கிறவர் சரி இருக்க மாட்டாங்க, இல்லை சின்ன வயசுலேயே தகப்பனார் அவங்களையும் அவங்க தனிமைப்படுத்திக்கிறது, யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. மைண்ட் பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு அழகாக விளக்கிட்டு வந்தாங்க ஜோதிடர் ஜெயா ரவி மேம். இன்றைக்கும் அவங்க கிட்ட நம்ம கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் நவ கிரகத்திலேயே டாமினேட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுது. இது மற்ற கிரகங்களோடையே சேரும் பொழுது ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், அது சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னெல்லாம் ஒரு நெகட்டிவ்ஸ், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேது நவ கிரகங்கள்லேயே டாமினேட்டிங் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது உறவில் இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் அது கொடுக்குது? ஒரு மனிதனுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேஜர் ரோல் அப்படிங்கிறது ராகு கேதுவுக்கு உண்டு. கண்டிப்பாக என்னதான் சனி பகவான் கர்மா காரகன் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அந்த கர்மாவை செயல்படுத்துவது அப்படிங்கிறது இந்த ராகு கேது வழியாகத்தான் செயல்படுத்துவார்கள். அதாவது அப்படி பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்கள் 4 பேருக்குமே இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு தொடர்பு உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மாவை தாங்கி தான் இந்த பூமியில் பிறக்கிறாங்க, எல்லா ஜீவராசிகளும். ஸோ இதில் முக்கியமான பங்கு கேதுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ராகு கேது இருவருமே சாயா கிரகங்கள் நமக்கு தெரியும். அவங்க நிழல் கிரகங்கள்னு அவங்கள சொல்கிறோம். இவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு அப்படிங்கிறது கிடையாது. ஜாதக கட்டத்தில் யார் வீட்டில் போய் இவங்க உட்கார்றாங்களோ அந்த வீட்டின் அதிபதியை கொண்டு அந்த குணாகாரங்களை இவங்க ஸ்வீகரித்து அதன்படி தான் இவங்க பலன்களை கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இணைந்த கிரகம், இவர்களை பார்த்த கிரகம், எல்லா கிரகங்களுடைய தாக்கமும் அதனுடைய சக்தி இவங்களுக்கும் அதை கிரகிச்சு தான் இவங்க பலனை கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேது அப்படிங்கிறவர் ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். பொருள் சார்ந்த விஷயம் எதுக்குமே கேதுவை நம்ம எடுத்துக்கவே கூடாது. மற்ற 6 கிரகங்களோடு அவர் இணைவு பெறும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேதுவை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ சூரியன் கேது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பாவங்களை விட்டுட்டு ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 1ல் சூரியன் 5ல் கேது அப்படின்னு எடுத்தாலும் சரி, இல்லை 9ல் இருந்தாலும் சூரியனோடு இணையக்கூடிய கேது என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்கும்? சூரியன் அப்படிங்கிறவர் ஆன்மா காரகன் அண்ட் தகப்பன் காரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம். சூரியன் அப்படிங்கிறவர் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதே மாதிரி பதவி, பேர், புகழ் எல்லாத்துக்குமே சூரியனை தான் எடுத்துப்போம். அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அரசு சலுகைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சூரியன் தான். அப்போ அந்த சூரியனோட இணைவு பெற்ற கேது அந்த சூரியனுடைய தன்மையை கண்டிப்பாக அது கிரகணித்து விடும். கிரகணம்ங்கிறது என்ன? இந்த ராகு கேதுவை வச்சு தான் நம்ம கிரகணம் சொல்கிறோம். அதுவும் சூரியன் சந்திரனுக்கு இடையே அந்த கிரகணம்ங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் சூரியனோட இணைந்த கேதுவோ இல்லை இணைந்த ராகுவோ அந்த சூரியனுக்கு உண்டான அந்த காரக விஷயங்கள்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று தகப்பனார் அப்படிங்கிறவர் சரி இருக்க மாட்டாங்க, இல்லை சின்ன வயசுலேயே தகப்பனாரை இழக்கிறது, இல்லை தகப்பனார் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அது. ஆனால் எந்த டிகிரியில் இணைஞ்சிருக்குங்கிறதும் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். இருந்தாலுமே சூரியன் அப்படிங்கிறவர் ஆன்மா காரகன், தகப்பன் காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுடைய முப்பிறவியில் நாம் செய்த பல விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு அந்த கேது தசை நடக்கும்போது எஸ்பெஷலி ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டு அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் போயிடுவாங்க. அந்த மாதிரி சூரிய தசை கேதுவும் இணைஞ்சு இருக்கும்போது
ரொம்ப ஒரு பெரிய ஒரு மெட்டீரியல் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க தேர்ந்தெடுத்து அப்படி போயிடுவாங்க. சந்திரன் கேது இணைவு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ்? இப்போது சூரியனை வந்து நம்ம ஆன்மா அப்படின்னு சொன்னோம். சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து உடல், நம்மளுடைய உடல், மனசு எல்லாமே சந்திரன் தான். அப்போ சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இன்னுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய உடல், மனோகாரகன், மனசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சந்திரன். இப்போ சந்திரன் வந்து நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் அப்படிங்கிறதே நல்லா இருக்கும். ஏன்னா ஆன்மா வந்து அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது வந்து ஒரு ஆப்ஸ்ட்ராக்டான ஒரு சமாச்சாரம். இந்த பூமியில் நம்ம ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா சந்திரன் வந்து ஹீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா நம்ம உடல் நன்றாக இயங்கினால்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்த முடியும். அது இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாமே வேஸ்ட் இல்லையா? ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது இந்த உடலை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம மனசும் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும், அதை சாதிக்க முடியும், அதனால் பயனடைய முடியும். ஸோ இந்த சந்திரனோடு கேது இணையும் போது கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயங்கள், இந்த மனசு வந்து ஒரு டிப்ரெஷன் இல்லைன்னா ஒரு மாதிரி ஐசோலேஷன், அதான் அவங்களையே அவங்க தனிமைப்படுத்திக்கிறது, யாரோடையும் வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க, மைண்டு எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும், எதுலேயும் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல். ஏன்னா மனசுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த ஜாதகருக்கு நடக்காட்டி கூட அது தாயார் வழியில் யாருக்காவது கூட, ஏன்னா அது தாயார் காரகன் சந்திரன். அப்போ தாயார் வழியில் யாருக்கும் கண்டிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸுங்கிற மாதிரி ஒரு இது இருந்திருக்கும். அதை நம்ம கேட்கும்போது, ஜோசியம் பார்க்கும்போது நம்ம கேட்டால் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தில் அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க தாயார் வழியில். அதை நம்ம கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான சில சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ சந்திரனோட கேது இணையிறதும் அவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக கேது யாரோட இணைஞ்சாலுமே ஒன்றும் பெருசாக சிறப்பு இல்லை. அண்டு தாயாரையும் இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும். சப்போஸ் இப்போ தாயார் நல்லாவே இருப்பாங்க, பட் அந்த தசாபுக்தி காலம் வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த ஷார்ட் பீரியட்லையாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸு இல்லை ஒரு டிப்ரெஷன் மாதிரி போகிறது, சைக்கலாஜிக்கலாக சில பேருக்கு சில பிரச்சனைகள் வந்து அவங்கள பாதிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதாவது எப்போவுமே ஆயுள் முழுக்க நடக்கும்னு நான் சொல்ல வரல. அந்த தசாபுக்தி பீரியடில் இது கொஞ்சம் நிறையவே வேலை செய்யும். அதாவது சந்திரன் கேது இருந்தால் சந்திர திசையில் கூட இந்த கேதுனுடைய திசையிலையும் நடக்கலாம், கேது திசையிலையும் நடக்கலாம். அது தாயாரை பாதிக்கும். இங்கே வந்து சந்திரன் கேது இணைவு மட்டுமே எடுத்துக்கணும்னு கூட இல்லை. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னா, கேதுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் நட்சத்திரத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் இதே ஃபார்முலா தான் அப்ளை ஆகுமா? ஆமாம், இங்கேயும் அதே தான். ஆனால் இங்கே 3 விதமாக நம்ம பிரித்து பார்க்கணும். சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இங்கே 3 கேது நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, மகம், மூலம் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி ஒரு விதமாக செயல்படும், மகம் ஒரு விதமாக செயல்படும், மூலம் ஒரு விதமாக செயல்படும். இப்போ சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தார் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய செய்வினை கர்மா அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டும். செய்வினைன்னா இது யாரோ வந்து பிளாக் மேஜிக் பண்ணி செய்வினை பண்ணுறது கிடையாது. செய்வினை அப்படின்னா நான் செய்த வினை, முப்பிறவியில் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை வந்து இப்போ சுட்டி காட்டும். அந்த திசையில் சந்திர தசையே நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பீரியடில் நமக்கு சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து மனசை வருத்தப்பட வைக்கும். ஸோ இது ஒரு விதமான செய்வினை குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது இதை வந்து முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய சாபம் இல்லை பித்ருக்களுடைய துர்மரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம வம்சத்தில் தகப்பனார் வம்சத்துலேயோ தாயார் வம்சத்துலேயோ துர்மரணங்கள் நடந்திருக்கலாம். இப்போ சுக்கிரனாக இருந்தால் கர்ப்பிணி பெண் துர்மரணம் சொல்லுவோம். சந்திரனாக இருந்தால் ஒரு பெண் தான், அங்கேயும் சந்திரனும் ஒரு பெண் கிரகம் தான். ஸோ தாயார் வழியில் யாராவது துர்மரணங்கள் ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் அகால மரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. துர்மரணம்ங்கிறது இட்ஸ் நாட் அ நேச்சுரல் டெத் இல்லை. ஒன்று சூசைடுங்கிற மாதிரி தற்கொலை இருக்கலாம், இல்லை ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கலாம், இல்லைன்னா யாராவது கொலை பண்ணி மர்டர். அப்படி இந்த நோயில் போகிறது சின்ன வயசுலேயே பெரிய நோய் வந்து நோயை வந்து இதில் சேர்க்கக்கூடாது. இது வந்து நோயில் போகிறதுங்கிறது நேச்சுரல் டெத் ஆகிடும். இந்த அகால மரணம்ங்கிறது இந்த மாதிரியான வழிகளில். இந்த கூட்டு மரணத்தை எடுத்துக்கலாமா? அதில் கூட்டு மரணம் கூட எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஃப்ளைட் கிராஷ் ஆகுது, ட்ரெயினில் போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, இதெல்லாம் கூட துர்மரணம் தானே.
இதெல்லாம் அகால மரணம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கும், அந்த முன்னோர்களுடைய அந்த இதில் வம்சாவழியில். அப்போ அது நம்ம கேட்டோன்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு நிவர்த்தி இருக்குது. பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும், அது வீட்லேயே அவங்களே பண்ணிக்கலாம். இது கோவிலுக்கு போய் பண்ணலாம், இருந்தாலும் வீட்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அது வந்து ஒரு வழிபாடு இருக்குது, அது சொல்லி அவங்கள பண்ண வைக்கலாம். இதுக்கு ஒரு நிவர்த்தியும் இருக்குது, அதனால் அதை பயப்பட வேண்டாம். இதே மூல நட்சத்திரத்தில் சந்திரன் மூலத்தில் இருக்காரு அப்படின்னா இதை தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வம்சத்தில் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் ஏதாவது இருக்கும், அதாவது குல தெய்வமாகவும் இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வம், இல்லை வம்சாவழியில் அவங்க ஒரு தெய்வத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் அது வந்து நின்று போய் கட்டாயிருக்கும். அடுத்து வந்த சந்ததிகள் அதை பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதனால் ஏற்பட்ட குற்றம் தான் இந்த மூலத்தில் வந்து சந்திரன் நிற்கும் போது. ஸோ அதற்கும் இதே பிள்ளையார் பூஜை தான். இது மூணுமே அஸ்வினி மகம் மூலத்தில் எதில் நின்னாலுமே கேது இந்த பூஜையை வந்து நம்ம சொல்லி அதை பண்ண வைக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செவ்வாய் கேது அப்படிங்கிற ஒரு இணைவு முக்கியமான ஒரு இணைவாக பார்க்கப்படுது. குறிப்பாக இது வந்து ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் கேதுங்கும் போது எந்த உறவு காரகத்துவத்தை அது பாதிக்குது, எந்த நிலைக்கு அப்புறம் அந்த பாதிப்பானது அதிகமாக இருக்குது? ஸோ செவ்வாய் கேது அப்படிங்கிறது வந்து செவ்வாயை வந்து அகெயின் அந்த கிரகத்தினுடைய காரகத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். செவ்வாய்ங்கிறவர் சகோதர காரகன். ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறோம், அவருக்கு வந்து செவ்வாய் கேது இணைவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன ஆகும், இந்த இளைய சகோதரம் அந்த மாதிரி இல்லை மூத்த சகோதரனாக கூட இருக்கலாம். பொதுவாகவே சகோதரம் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை அது லைஃப்பில் கொடுக்கும். இப்போ சப்போஸ் இவர் ஒரே குழந்தை தான், இவருக்கு அப்புறம் யாரும் குழந்தைங்களே வீட்டில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு அப்புறம் ஒரு குழந்தை சப்போஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, அபார்ஷன் ஆகிடுச்சு, அந்த குழந்தை வந்து பிறக்கலை அப்படின்னா அது ஓகே, அதை வந்து நம்ம பயப்பட வேண்டாம் அதை கண்டு. சப்போஸ் அது மாதிரி எதுவுமே ஆகலை, இவருக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்காங்க அப்படின்னா 12 வயசுக்குள்ளே இருந்தால் தத்து கொடுத்து வாங்கிடணும். அந்த சகோதரனுங்கிற குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்கணும். சப்போஸ் 12 வயசு தாண்டிடுச்சு, எங்களுக்கு தெரியாது இந்த விஷயம் அப்படின்னா குருவாயூரப்பன் கோவிலோ இல்லை விஷ்ணு கோவிலில் போய் துலாபாரம் கொடுத்துட்டு வரலாம். அதாவது அந்த குழந்தைய நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அது மாதிரி. ஏன்னா எப்படி இருந்தாலுமே என்னைக்கா இருந்தாலும் அந்த செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது உடன்பிறப்பால் இழப்பு அல்லது உடன்பிறப்பே இழப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் இந்த கேது. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும்னா இது வந்து இந்த விஷயத்த பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த சகோதரர் ஏதோ விபத்துலையோ இல்லை சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவாங்க, இல்லாட்டி கூட இருந்தும் ஒரு பயன் இல்லாமல் இருக்கும். இந்த இணைவு வந்து அதுக்கு சொல்லுது கண்டிப்பாக. ஆமாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது. இந்த சுக்கிரன் கேதுங்கிறது ஆண் பெண் இருபாலாரையுமே எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த கேதுவினுடைய இணைவு எப்படி இருக்கோ அதே தான் ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அதாவது ராகு கேது ஜாதகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம், சரியா? லக்னத்தில் ராகு 7ல் கேது, லக்னத்தில் கேது 7ல் ராகு, இப்படி இருக்கும் சில ஜாதகங்கள். 2ல் கேது 8ல் ராகு, இல்லைன்னா 8ல் கேது 2ல் ராகு, இப்படி மாறி மாறி எப்படி வேணால் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தோஷம்னு சொல்கிறாங்க. தோஷம்னு சொல்லி அதே மாதிரி இருக்கிற ஒரு ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இது வந்து தவறான ஒரு கருத்து. ஏன்னா அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது, லக்னத்தில் ராகு 7ல் கேது. ஒரு ஜென்ரலாக லக்னத்தில் ராகு இருக்கும்போது இதை வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னும் சொல்ல வேண்டாம், அதே சமயம் அது பெரிய கெட்ட இதுவாகவும் பார்க்க வேண்டாம். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் எப்போவுமே பிரம்மாண்டத்தை ஆசைப்படுறவர் தான் ராகு. ஒரு கற்பனை உலகத்தில் தான் இருப்பாங்க, எல்லாவற்றிலும் பிரம்மாண்டம், எல்லாமே பெருசாக யோசிக்கிறது, ஹைலி ஆம்பிஷியஸ். அவங்களோட தொழிலாகட்டும் அவங்களுடைய உத்தியோகமாகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பெருசாக தான் இருக்கும், எதுவுமே சின்னதாகவே யோசிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து லக்னத்தில் ராகு இருக்கும்போது செய்யக்கூடிய வேலை. லக்னத்தில் கேது இருக்கும்போது எப்படின்னா நல்ல ஒரு அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள், அறிவெல்லாம் இருக்கும், நல்ல புத்திசாலிகள் எல்லாம். ஆனால் ரொம்ப அந்த படோடாபம், அந்த வெளிக்காட்டுறது, அந்த எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. இவருக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி நம்ம நினைப்போம், ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ரொம்ப அதை வந்து பறைசாற்றிக்க மாட்டாங்க.
அப்படியே தன்னடக்கமாக இருப்பாங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டுன்னு கூட அவங்கள சொல்லுவாங்க. சுக்கிரன் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது களத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுக்க தான் கொடுக்கும். அதாவது திருமணத்திற்கு பின் அந்த பெண் வந்து திருமணத்துக்கு முன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, நல்லாவே இருந்திருப்பாங்க. ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் கேது ஏதோ இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரும். எஸ்பெஷலி சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ஹார்மோன்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் பிரச்சனை வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், ரத்த சோகை இருக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். குரு கேது இதுவும் வந்து ஒரு முக்கியமான இணைவாக சொல்லப்படுது. ஸோ இது வந்து குழந்தையை குறிக்கிறதுனால அந்த குழந்தைக்கான பாதிப்பு இருக்குமோ? இது வந்து குரு வீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தனுசு அண்ட் மீனத்தில் கேது இருந்தாலும் இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்லாட்டி இணைவு தான் நம்ம எடுத்துக்கணும்? இங்கே வந்து இணைவை நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே வந்து குருவோட வீட்டில் கேது இருக்கிறதுங்கிறது நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் நான் சொல்லிட்டேனே, கேது எங்கே வேணால் இருக்கலாம், ராகு எங்கே வேணால் இருக்கலாம். அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்காருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் குருவோட வீட்டில் கேது இருந்து குரு நீச்சம் ஆயிட்டாரு, இல்லை அந்த ஜாதகத்தில் 6, 8, 12 இருக்காருன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ குருவும் கேதுவும் இணைந்து ஒரு பாவத்தில் உட்காரும்போது இவர் புத்திர காரகன் அப்படின்னு குருவை சொல்கிறோம். அப்போ புத்திரம் அப்படின்னாலே நமக்கு பிறக்க போகும் குழந்தை. அப்போ அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அதாவது ஒன்று குழந்தை பிறந்து அது மிஸ்கேரேஜாக இருக்கலாம், இல்லை பிறந்து சில பேருக்கு வந்து குழந்தைகள் இதுவாகும் இல்லையா, அந்த மாதிரியான சங்கடங்கள் வரும். இல்லை அந்த குரு கேது இணைவு எந்த பாவத்தில் போய் உட்காந்துருக்கோ அந்த பாவத்தின் அதிபதி ஒருவேளை வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதில் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரெமெடி, நான் பார்த்துட்டு இருக்க நேர்கள் இல்லை எனக்கு குரு கேது இணைவு இருக்குது, அப்போ ஏதாவது ஒரு ரெமெடி இதுலேருந்து நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், என் குழந்தைக்கு நான் ஒரு சேவிங் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும், அவ்வளோதான். குருவுக்கு பிரீத்தினாலே இதுக்கு போகிறாங்க, தட்சிணாமூர்த்தி கிட்ட போயிடுறாங்க. தட்சிணாமூர்த்தி குரு கிடையாது, ஆக்சுவலாக பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் தான் குரு. ஆனால் வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் சில விஷயங்களை பண்ணலாம். எப்படின்னா, இப்போது நிறைய அநாத ஆசிரமங்களில் குழந்தைகள்லாம் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுறாங்க, பிறந்த குழந்தையெல்லாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதான நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம். பணம் காசு வழியாகவும் பண்ணலாம், இல்லை ஒரு சர்வீஸாக போய் நம்ம ஏதாவது பண்ணலாம், இல்லை அந்த குழந்தைகளுக்கு பராமரிப்புக்கு நம்மளால் ஆன விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம். ஏன்னா நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு என்னென்னா, இந்த கர்மா சர்க்கிளில் நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரெமிடிஸ் வாழ்வியல் முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பதிவுகளுமே நம்ம தரோம். அடுத்ததாக சனி கேது. சனி கேது அப்படின்னாலே சாதுக்கள் சாபம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதுவும் அதை எல்லாமே நம்ம முப்பிறவியில் நடந்த விஷயங்கள் தான். இங்கே வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து கிரகங்கள் வந்து உட்கார்றது அதனோட அடிப்படையில் தான். அப்போது சாதுக்கள் சன்னியாசிகளோட சாபம் ஏதோ நமக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம், இந்த சனி கேது இணைவுங்கிறது. இது வேறு எதுவும் நமக்கு பெருசாக கெடுதல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இருந்தாலுமே சாதுக்கள் சன்னியாசிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு தான தர்மம் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த தோஷம் நமக்கு நிவர்த்தி ஆகும். சரியா? அதாவது இப்போ திருவண்ணாமலை, திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று 19 சாது சன்னியாசிகளுக்கு வஸ்திரதானம், அன்னதானம், தண்ணி இது 3 வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வாங்கிட்டா இந்த தோஷம் நமக்கு நிவர்த்தி ஆகிடும். அந்த 19 எண்ணிக்கை 19ங்கிறது சனி அப்படிங்கிறவருக்கு 19 வருஷம் சனி தசை, அதனால 19ன்னு நம்ம செலக்ட் பண்ணோம். சனி கேது காம்பினேஷன் காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்? எங்கே இருந்தாலுமே சனி கேது 7ஆம் பாவத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த தாம்பத்தியம், அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ சப்போஸ் சனி மாத்திரமே 7ஆம் பாவத்தில் இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சனிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை நீட்டிக்கிறது தான் அவர் வேலை, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். ஸோ அதனால தான் சனிக்கு 7ஆம் இடத்துல திக்பலம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேயே கேதுவும் சேர்ந்ததுனால இது என்ன ஆகும், திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இது இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி அந்த துலாம்ங்கிற அந்த 7ஆம் இடத்துல அவர் உச்சம் அடைகிற வீடு, சனி பகவான் உச்சமாறாரு. ஸோ அங்கே கேதுவோடு இணையும் போது இவங்களுக்கு வந்து அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் சில பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான சில போக்கு இருக்கலாம்.
அவங்க வந்து திருமணத்தில் வந்து முறிவு வந்து அவங்க பிரியணும், டைவர்ஸ் ஆகணுங்கிறது மட்டும் கிடையாது. அவங்க சேர்ந்தே இருந்து கூட இது மாதிரியான ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இல்லைங்கிற மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. அது வந்து வெளியில் நமக்கு தெரியாது. ஸோ இப்படியும் சில சங்கடங்கள் இருக்கும். பொதுவாக சனியை வந்து நம்ம தொழில்காரகன்னு சொல்கிறோம், கர்மாக்காரகன்னு சொல்கிறோம். இது கூட கேது இணையும் பொழுது இவங்களுக்கு என்ன தொழில் பண்ணாலும் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அப்போ இவங்க வேலைக்கு தான் போகணுமா? அந்த மாதிரி தொழில் ரீதியாக. அதாவது தொழில் லாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. எந்த தொழில் பண்ணாலுமே அதில் நேர்மை இருக்கணும். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிச்சயமாக சனி பகவான் தண்டிக்கவே மாட்டார். நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள், ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையாக தர்மத்தோடு நீங்கள் பண்ணணும். காசு வட்டிக்கு விடுறது, கந்து வட்டி, இந்த மாதிரி பிஸ்னஸோ இல்லை வந்து ட்ரக்ஸ் டீலராக இருந்துக்கிட்டு ஸ்மக்லிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் லிக்கர் பிஸ்னஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூண்டோடு அழிச்சிடுவார் சனி பகவான். அண்ட் கேதுவும் இணைஞ்சதுனால கேட்கவே வேண்டாம். அப்போது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வி ஹாவ் டு செலக்ட், கரெக்டான ஒரு தொழிலை செலக்ட் பண்ணணும். இப்போ பழைய இரும்பு, ஸ்க்ராப்பு, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை டெய்லரிங் யூனிட்டு, ஏன்னா கேதுங்கிறவர் கத்திரிக்கோல். ஸோ அப்போ டெய்லரிங், நிட்டிங் இதெல்லாம் வந்து கேதுவோடைய காரகம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். அது மாதிரி அந்த சனிக்கு உண்டான காரகத்தை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ஏதோ லக்ஸுரியாக பண்ண நினச்சிங்கன்னா, ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப் வைக்கிறேன், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வைக்கிறேன், ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் சனி பகவானுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. மீடியா தொழில் செலக்ட் பண்ணுறவங்க, மீடியாவுக்கு அது வேறு. மீடியான்னு வந்தாலே அங்கே வந்து சுக்கிரன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் தான் சம்மந்தப்படுவாங்க. இல்லை இந்த சனிக்கேது காம்பினேஷன் இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் வைக்கிறதோ இல்லாட்டி சேட்டலைட் சேனல் நாங்கள் நடத்துகிறோம் இல்லை அதில் ஒர்க் பண்ணுறோங்கும் போது எப்படி இருக்கும்? ஒர்க் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம், அது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் நான் சொன்ன இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் அழகாக பண்ணலாம். அதாவது நேர்மை, தர்மம், நீதி இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது முரண்பாடாக ஏதான ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே தான் பிரச்சனை வரும். இறுதியாக புதன் கேது, இது வந்து எஸ்பெஷலி குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த புதன் கேதுங்கிறது புத்தி, படிப்பை சொல்லக்கூடியது. கேது இணையும் போது இதனால தான் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் போகுதா? அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? புதன் கேது காம்பினேஷன் தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். அது வந்து புத்தி, ரெண்டுமே புத்தி தானே. புதனும் புத்தி தான், இவர் ஞானம் கொடுப்பாரு, எல்லாம் ஞானமெல்லாம் கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை, நல்ல டீப் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறதெல்லாம் புதன் கேது காம்பினேஷனில் நல்லாவே இருக்கும். என்ன அந்த புதன்கிறது மாமன் காரகன் சொல்லுவோம் இல்லையா, அந்த காரகத்தை கெடுப்பார் நிச்சயமா. இல்லை அந்த உறவோட வந்து அது முறிவு அது மாதிரி கிடையாது. உறவெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் அவர் வந்து நிறைய லைஃப்பில் கஷ்டப்பட்டார் பாவம். ஸோ அது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கும் கேதுங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது அந்த உறவு காரகத்தை கெடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான நன்மைகளும் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்படிங்கிறதையே சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளையும் நிறைய ஜோதிட ஆலோசனை தரலாம். நன்றி. நன்றி.